ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன இதுனா ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ். ஸோ ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ்னால் இப்போ நமக்கு வந்து ஏபின்னு ஒரு நம்பர் எடுத்து வச்சு ஏ வந்து ஒரு 4 இருக்குது, பி வந்து ஒரு 5 இருக்குது. அந்த ரெண்டு நம்பரை ப்ரோக்ராம் படி நம்ம ஸ்வாப் பண்ணி காமிக்கணும். அப்போ வந்து நம்ம லாஜிக்காக என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏ முடிஞ்சிருச்சுல. அப்படி பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், ஏல வந்து 5 மாறிடும், பியில் வந்து 4 மாறிடும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் கோடு படி யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பாக மாறிடும். எப்படி அது தாங்காமல் மாறுதுங்கிறத நான் அங்கே சொல்லித்தரேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூசெட் வந்து 2 நம்பர் வாங்கியிருக்கேன். முதல்ல சி அவுட்டில் 2 நம்பரையும் பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸ் எனக்கு வந்து என்டர் வேலையில் எக்ஸ் ஒய் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நீங்கள் 2 வேலையை வந்து நான் சின்னு யூஸ் பண்ண எனக்கு என்ன பண்ணுவோம், யூசெட் வந்து ஒரு 2 நம்பர் வாங்குவோம், எக்ஸ் ஒய்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சி அவுட்டில் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் என்ன வேல்யூ வந்துங்கிறத டைப் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லாஜிக், அதாவது இந்த இடத்துல இந்த இதுதான் லாஜிக், இந்த ரெண்டுலேயும் தான் லாஜிக், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த லாஜிக் நடந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ தான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா, என்றதை 2 நம்பர்ஸ்ன்னு கேட்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸில் வந்து ஒரு 4 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒயில் வந்து ஒரு 8 கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இந்த 2 நம்பர் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கணும். எக்ஸில் வந்து 8ன்னு போயிருக்கணும், ஒயில் 4ன்னு வந்துருக்கணும். பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் எக்ஸில் 4, ஒயில் 8 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் 8 இருக்குது, ஒய்யும் 8 இருக்குது. ஸோ எனக்கு ஏன் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது, எதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது வந்து தப்பாக அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எதனால் அவுட்புட் தப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு எதனால் வந்து அவுட்புட் தப்பாக வந்து அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக் எழுதிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதிருக்கோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எனக்கு என்ன, இந்த லைனில் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 4 வந்து 8ஆக மாறிடுச்சு. முதல்ல வந்து எக்ஸில் வந்து என்ன ஆகிடுச்சு, 8ன்னு போய் உட்காந்துருச்சு. ஏன்னா ஒய்ங்கிற வேல்யூ என்னது 8, நம்ம வந்து 4 அண்ட் 8 தானே கொடுத்துருந்தோம், 8. அப்போ எக்ஸில் போய் ஆல்ரெடி 8ன்னு உட்காந்துருச்சு. மறுபடியும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னால் ஆல்ரெடி எக்ஸில் என்ன இருக்குது, 8 தான் இருக்குது. ஏன்னா கோடு வந்து லைன் பை லைனாக தான் ரன் ஆகும். அப்போ இந்த லைன் முடிஞ்சிட்டு இங்கே வரும்போது மறுபடியும் எக்ஸ் வந்து 4ன்னு இருக்காது, முதல்ல சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அதனால் எனக்கு என்ன ஆகிடுச்சு, மறுபடியும் ஒய் வந்து எக்ஸ்னால் எக்ஸுடைய வேல்யூ 8, அப்போ 8ன்னு தான் இருக்கும். அப்போ அதனால தான் நமக்கு அவுட்புட் வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 4 அண்ட் 8 கொடுத்துருந்தேன். அதனால் அப்படி வந்து நீங்கள் எந்த நம்பர், இது 4 8 தான் கொடுத்தனால அப்படின்னு கிடையாது. இப்போ நான் வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் அப்படி தான் வரும். 12 34னா 34 34, அதாவது ரெண்டாவது கொடுத்த நம்பர் அப்படி ரெண்டுக்குமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மாற்றி வந்து எனக்கு ரெண்டுமே அப்படி இன்டர்ஃபியர் ஆகணும். இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான லாஜிக் கொடுக்குறாங்க. 2 நம்பரை வந்து இன்டர்ஃபேன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு வேரியபிளை கொண்டு வரணும். ஓகே, சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள்லாம் எடுத்திருக்கேன். சி இல்லைனா இசட் அப்படின்னு எடுத்துருப்போம். ஓகேவா, இசட்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு எக்ஸில் வந்து 4ன்னு இருக்குது. அப்போ அந்த 4 மறைஞ்சிருது. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆயிடுது, வேல்யூ வந்து மறைஞ்சிருது. அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல எக்ஸுடைய வேல்யூவை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. இசட், அதாவது இசட்டுன்ற வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸுடைய வேல்யூவாக இருக்குங்க மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ இசட் இப்போ என்னவாக இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவாக இசட் மாறிடும். இப்போ அங்கே வந்து எக்ஸ் வந்து 4னா இசட் வந்து 4ஆக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வேணால் ஒய் வந்து எக்ஸில் ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஒய் வந்து என்னவாக இருக்குன்னா மறுபடியும் இசட்டாக இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகேவா, இந்த லாஜிக்கை நீங்கள் ஒரு நிமிஷம் லைட்டாக ஒரு நோட்லேயே இதில் ஒன்று எழுதி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து இந்த லாஜிக் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு. இசட் ஈக்குவல் டு எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸுடைய வேல்யூ இசட்டில் போயிடும். அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா ஒயில் இருக்க வேல்யூ எக்ஸுக்கு போயிடும். ஒய் ஈக்குவல் டு இசட் அப்படின்னா இசட்டில் இருக்க வேல்யூ ஒய்க்கு வந்துடும். ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் 2 வேல்யூ எடுத்தோன்னா ரெண்டுமே இப்போ வந்து சூப்பராக வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி மாற்றி உட்காந்துருந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதெல்லாமே சின்ன சின்ன லாஜிக்கான கான்செப்ட் தான். இதை நீங்கள் வந்து மக்கப் பண்ணணுமோ புரிஞ்சுக்கணுமோங்கிறதுக்காக நான் அந்த ப்ரோக்ராம் மேக் பண்ணல. இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, ஒரு கான்செப்ட்னா இதான் பேசிக்கான ஒரு சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. பேசிக்காக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இதை ரன் பண்ணுறேன். ரன் நம்பர் கேக்கு. இப்போ நான் வந்து ஒரு 21 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 34 கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் இது அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கணும்.
ஸோ பார்த்தீங்களா எனக்கு வந்து பிஃபோர் ஸ்வாப்பிங்கில் 2134 இருக்குது, ஆஃப்டர் என்னது 3421 இருக்குது. நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் அப்படியே சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோடைய அவுட்புட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கான ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நீங்களும் 1-2 டாஸ்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்து லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் லாஜிக்கான கொஸ்டின்ஸ்லாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டிஃப்ரெண்ட்டான லாஜிக்கான கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ அப்படி கேட்கக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த ஒரு 10-15 லாஜிக் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தாலே நீங்கள் புதுசாக கேட்கக்கூடிய லாஜிக் வந்து அது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி அது ரிலேட்டடாக அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே.